டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் இந்த போதக்கார இளவரசமே நம்ம திருட்டு மயில் என்கிற அழுக்கு மயில் என்கிற காயத்ரி நேற்று வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போவோம். அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். பாருங்கள். பார்த்துருப்பீங்க, கணவன் மனைவி உட்காந்துட்டு அவசர பதிவு அப்படின்ட்டு. அவசர பதிவுனா எனக்கு தெரிஞ்சு வீட்டில் எவனாச்சும் உடம்பு சரியில்லாமல் போனால் அவசர பதிவுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் எவனாச்சும் இளவு விழுந்தால் அவசர பதிவுன்னு சொல்லலாம். இவங்க வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லை, யாராச்சும் இவங்க குடும்பத்தில் யாராச்சும் சீரியஸாக இருக்கிறாங்களா, அவசர பதிவாமா கணவன் மனைவி உட்காந்துட்டு. வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலையாமா, வாட்ஸ்அப் ஏங்க ஆகுதாமா. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இருக்குது. இல்லை, இவன் ஒரு 10 மொபைல் வாங்கியிருப்பான், வாட்ஸ்அப் ஏங்க ஆகுதாமா. ஏன்னா பெரிய ராஜ பரம்பரை, பெரிய ராஜ குடும்பத்திலேருந்து வந்தவ எல்லோரும் வாட்ஸ்அப்லேயே தான் நொட்டுறாங்க. வாட்ஸ்அப்பே ஒரு ஃப்ராடு நம்பர் போட்டு வச்சுருக்குதான். வாட்ஸ்அப்பில் நம்பர் மாற்றுறது இவனுக்கு தெரியலையாமா. எவ்வளோ ஒரு பித்தலாட்டம்னு பாருங்கள். கணவன் மனைவிக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு பித்தலாட்டம். 500 ரூபாய்க்கு மருந்தை வாங்கிட்டு 6000 ரூபாய்க்கு ஏமாற்றி விற்று போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களை காப்பாற்றியாச்சு. அதை வாங்கினவனோட நிலமை என்ன தெரியுங்களா, ஏமாளியே தான் போவா. ஏன்னா எந்த ஆம்பளையுமே இவங்ககிட்ட மருந்து வாங்க கிடையாது, பெண்கள் தான் வாங்குறாங்க. அந்த பெண்களை கணவனுக்கு தெரியாமல் மோசடி மருந்து தெரியாமல் கொடுக்குறது. ஏன்னா தெரியாமல் கொடுத்து போட்டுமே கணவன் குடிச்சு ஊற்றிட்டுருப்பா. அப்போது அந்த மனைவிமார்கள் கணவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ சொன்னால் செருப்பில் அடி உழுகு. ஏன்னா யாரை கேட்டால் இது கொடுத்தேன், இதுக்கு இன்றைக்கி நீ இந்த மருந்து கொடுப்பேன், நாளைக்கு வேறு எந்த மருந்து கொடுக்க மாட்டேன் நினைச்சின்ட்டு பல குடும்பத்தில் சண்டை வந்திருக்குது. பல குடும்பத்தில் சண்டை வந்தால் என்ன, பல குடும்பம் பிரிஞ்சால் என்ன. இந்த தரித்திர தம்பதிகள் அந்த அழுக்கு மயில் திருட்டு மயிலுக்கு பாருங்கள் எவ்வளோ மூஞ்சியில் எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா அவ்வளோ ஒரு ஏமாத்தின பணம், டோட்டலாகவே ஏமாத்தின பணத்தில் அப்படி ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் கையோ காலோ வாயோ பக்கவாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு நொண்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயந்தான் இந்த போதக்காரனுக்குமே இந்த பொய்கறிக்கு நடக்க போகுது. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, மருந்தோட விலையை சொல்கிறது இல்லைங்க, மருந்து எங்கே வாங்குறேன்னு சொல்கிறதில்ல, மருந்தோட பேர் இல்லை. நான் இந்த மருந்தோட பேர் போடுறேங்க, டைட்டிலில் போடுறேங்க. சூராதி சூரானா. அவ்வளோ பேத்த ஏமாற்றி போட்டு நாங்கள் வந்து மக்களை காப்பாற்றியாச்சு. அதை இந்த காலத்தில் வந்து எல்லாருமே படித்தவனாக இருக்காங்க. இப்போ படிக்காத ஆளும் கூட தெளிவாக இருக்கிறாங்க. நான் நேற்று கூடி ஒருத்தருக்கு பார்த்தேன், சத்தியமங்கலத்துலேருந்து ஒருத்தர் பார்த்தேன். இந்த மாதிரி சூராதி சூரானா இல்லைங்க, அந்த மருந்து சாப்பிட்றாங்க, ஆனால் அந்த மருந்து சாப்பிட்டும் குடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ஆள். டாக்டரே சொல்லியிருக்காரு, இவன் 1ஆம் நம்பர் குடிக்கார, இவன் குடிச்சு போட்டுமே அந்த பொம்பளை வந்து அழுது வாங்கிட்டு போச்சு அப்படிங்கிற. இது நான் சொல்லலைங்க, டாக்டரே சொல்லிக்கிறாரு. டாக்டர்கிட்ட வாங்கலாங்க, டாக்டர்கிட்ட ஆலோசனை வச்சு. கஷ்டப்பட்டு படித்து எதுக்கு டாக்டர் ஆகிறது, இந்த மாதிரி ஏமாற்றுக்காரன மாதிரி மருந்து விற்கிறக்கா. ஆலோசனை, மக்களுக்கு ஆலோசனை வழங்கணும், அதுக்கு பேர் தான் டாக்டரு. ஆனால் கணவன் மனைவி எந்த ஒரு படிப்பறிவு இல்லாத நாலேஜ் இல்லாத பர்சன். அந்த பொய்கேரியோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க அண்ணன் கல்யாணமாகன்னு வச்சுங்க, எப்பவுமே ஆகாது, எந்த காலத்துலையும் ஆகாது. எத்தனை பேர்த்த ஏமாற்றிட்டு இருப்பப்போ வாட்ஸ்அப் அவன் தான் பார்க்குறானம்மா, மெசேஜ் அவன் தான் பார்க்குறானம்மா, அந்த பொய்கேரியோட அண்ணன். இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, முழு நேரம் இந்த மருந்து தொழில் தான். விலை சொல்லுங்க பார்க்கலாம், எந்த டாக்டர்கிட்ட சொல்லுங்க, எந்த இடத்துல வாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சொல்ல மாட்டான். கேட்டால் மக்களை காப்பாற்றியா லைவ் வீடியோவில் உட்காந்து பெரிய உண்மையாக மீசை முறுக்கிட்டு பேசுவாள். அதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது, என்கிட்ட நடக்காது. நீ இளவரச 1000 பேர்த்த பார்த்துருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட அவனோட பாட்சாவெல்லாம் பலிக்காது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து சூரானா தான் 500 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்குறேன். நான் வந்து ப்ராடக்ட்லேயே போடுறேங்க, உள்ளே போய் பாருங்கள், அதுலேயே தெளிவாக போட்டிருக்குது. இவன் என்ன டாக்டரா, வாட்ஸ்அப் இருக்காகலையாமா, இதுக்கு ஒரு வீடியோ. ஏன்னா அப்போ தானே வந்து வீடியோக்குள்ளே போடுவாங்க. பெரிய ராஜபரம்பரையில் வந்தவன் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் வந்து கணவன் மனைவி பித்தலாட்டம் போட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ 1 மாதம் ஆச்சு வீடியோ போட்டது. ஏதாச்சும் யார் எதுவும் கேட்க மாட்டேன், கேட்டால் பதில் அளிக்க மாட்டாங்க. அப்புறம் பதில் வரும், எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லைங்க, எனக்கு வீடியோ போடுறதுக்கு பிடிக்கலிங்க. என்ன காரணம்னா, ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வருமானம் பார்த்தா எதுக்கு வீடியோ போடணும்? முட்டாளுக்கு இருக்கிறீங்க நீங்கள். வந்து முட்டாளுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
ஒரு 4 பேக்கெட்டை வச்சுட்டு நாங்கள் 400 பேக்கெட் சேல்ஸ் பண்ணுறேன்ட்டு நாங்கள் வீடியோ போடுவோம். அதையும் நீங்கள் நம்பரைக்கு வரும். வாயை திறந்தால் பொய் பித்தலாட்டம். ஒரு கணவனை நல்லபடி உருப்படியாக்க வேண்டிய கடமை மனைவி இருக்குது. மனைவியே 1ஆம் நம்பர் ப்ராடாக இருந்தால் அதுதான் அந்த பொய்கேரி என்கிற திருட்டு மயில். அவ்வளோ வேற ஏமாற்றிருப்பாங்க இந்த அம்மா. கேட்டால் வாய் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா சேலம் வரைக்கும் போகும். அந்த மாதிரி தான் வாயாடி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து டாக்டர்கிட்ட வாங்கலாம், தப்பு இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரங்கிட்ட வாங்கிட்டிங்கன்னா அந்த பணம் யாருக்கு போகும் தெரியுங்களா? எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் சோம்பேறித்தனமாக ஆடம்பரமான கறி, ஆடம்பரமான நகை, ஆடம்பரமான வாழ்க்கை, வாடகையிலேருந்து மளிகை பொருள்லேருந்து எல்லாமே அந்த மருந்தோட வருமானத்தில் தான். இப்போ அந்த குழந்தையுமே அப்படி தான் படிக்க வைப்பாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் படிக்க வைப்பாங்க. ஆனால் இந்த திருட்டு ஃப்ராடு தம்பதிகள் அடுத்தவங்க பணத்தில் எல்லாமே அனுபவித்து போட்டு கேட்டால் கஷ்டப்படுறேன் கதையடிப்பாங்க. தயவுசெய்து இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. டாக்டர் நாகராஜன் 9445670646. ஃபஸ்ட்டு ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கேட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாப்புல தான் போங்க. இவங்ககிட்ட வாங்கி இவனை லட்சாதிபதி ஆக்காதீங்க.